தொடக்க காலத்திலே எல்லோரும் அதிலே எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் வழிபாடு செய்திருக்கின்றார்கள். பட்டிமுனி, கோமுனி, காலவன், காமதேனு, நாரதர் என அனைவரும் வழிபாட்டுக்குரிய தலமாக அது அமைந்திருக்கின்றது. சுந்தரர் காலத்திலேயும் கூட எல்லோரும் வழிபாடு செய்திருக்கின்றார்கள். குறிப்பிட்டவர்தான் வழிபாடு செய்தார்கள் என்று சொல்லி பேரூர் புராணத்திலே இடம்பெறவில்லை. அத்தகைய பேரூர் பட்டிப்பெருமானுடைய திருக்கோயிலிலே முதலாக 1953 இந்த தமிழ் கல்லூரி தொடங்க பெற்ற போது தமிழிலே மலர் வழிபாடு என்று சொல்லக்கூடிய தமிழ் அர்ச்சனை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 1954 இருந்து தமிழிலே திருக்குட நன்னீராட்டு பெருவிழா தொடர்ந்து நம்முடைய பேரூர் சிதவை ஆதீனம் உள்ளிட்ட ஆதீனங்களின் மூலமாகவும் தமிழ் அமைப்புகள் மூலமாகவும் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையிலே இதையெல்லாம் நாம் நீதிமன்றத்திலே அணுகிய போது நீதிபதிகள் கிருபாகரன், புகழேந்தி அமைந்த அமர்வு ஒரு தீர்ப்பினை வழங்கினார்கள். அந்த வகையிலே திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிலே தமிழுக்கு இணையாக வடமொழியும் இருக்கக்கூடிய வகையிலே ரெண்டுக்கும் செம்பாதியாக இருக்கக்கூடிய வகையிலே இடங்களை கொடுத்து திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடத்த வேண்டும் என்று சொல்லி தீர்ப்பளித்தது. அந்த தீர்ப்பை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். ஆனால் நிறைய கோயில்களிலே ஓதுவார்கள் பாடுவதை மட்டும் அதை தமிழ் வழிபாடு என்ற அமைப்பிலே செயல்படுத்தி வருகின்றது. அந்த சூழலை மாற்றி பேரூர் பட்டிப்பெருமானுடைய திருக்கோயிலிலே செம்பாதியாக 60 குண்டங்களிலே 30 குண்டங்களிலே தமிழ் நெறி வழிபாட்டாளர்கள் அமைந்து தமிழிலே மந்திரங்களை சொல்லி அதை நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு போராட்டம் நடைபெற்றது. அடியார் பெருமக்களும் தமிழ் அமைப்புகளும் அதிலே கலந்து கொண்ட போது அப்பொழுது மாவட்ட ஆட்சியரின் வழிகாட்டுதல் வண்ணம் வட்டாட்சியர் அவர்கள் உறுதி கொடுத்தார்கள். நிச்சயமாக உங்களுக்கு அந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிலே குண்டங்களை ஒதுக்கி தருகிறோம் என்று சொன்னார்கள். இன்று இணையாணையர் அவர்களும் அந்த அடியார்களை எல்லாம் அழைத்து விசாரித்திருக்கின்றார்கள். அவரிடத்திலேயும் சொல்லி இருக்கின்றோம். ஏற்கனவே பல்லாயிரக்கணக்கான திருக்கோயில்களிலே தமிழிலே வழிபாடு செய்திருக்கிறோம் என்கிற செய்தியை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றோம். நிச்சயமாக அவர்கள் இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிலே செம்பாதியாக 30 குண்டங்களிலே தமிழ் வழிபாட்டாளர்கள் அமர்ந்து அந்த வேள்வி செய்யக்கூடிய நிலையை உருவாக்குவார்கள். இல்லை என்று சொன்னால் நம்முடைய அன்பர்கள் அனைவரும் அவர்களுடைய முடிவாக மீண்டும் அந்த போராட்டத்திலே ஈடுபடுவது என்று உறுதியாக இருக்கின்றார்கள். அந்த